அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, எப்படி உணவை வைத்தே உங்களுடைய சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்களை வச்சு உங்கள் ஹார்மோன்ஸை ரெகுலர் பண்ணிக்க முடியும், பீரியட்ஸும் ரெகுலராக வரவழைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்கள்ங்கிறத நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 டாப்பிங்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவு தான், அதில் இந்த 5 விஷயங்களை மட்டும் மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய டாப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கோகனட் ஆயில். கோகனட் ஆயிலில் வந்து நமக்கு omega-3 அண்ட் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, குடைமிளகாய், வெள்ளரிக்காய் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். கூடவே வந்து வேக வைத்த பாசிப்பயிரோ அல்லது ஊற வைத்த பாசிப்பயிரோ சேர்த்து அதுக்கு மேலே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்றோம், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு. இதை சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடச்சிரும், தேவையான நார்ச்சத்து கிடச்சிரும், கோகனட் ஆயிலேருந்து தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸும் கிடைக்கும். இது கிடைக்கும் பொழுது நமக்கு ஹார்மோனல் சிந்தசிஸ் ஈஸியாக கிடைக்கும். அதனால் நம்மளுடைய பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த டாப்பிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லவங்கப்பட்டை, சன்ன லவங்கப்பட்டை. டாப்பிங்குங்கிறது மேலே தூவக்கூடிய ஒரு விஷயம். சன்ன லவங்கப்பட்டை தூவி நம்ம சாப்பிடும் பொழுதும் இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் கிடைக்கும். அப்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ்லேயோ இல்லை நம்மளோட ஃப்ரூட் வெரைட்டிலையோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சன்ன லவங்கப்பட்டையை தூவிட்டு அந்த ஃப்ரூட்டாக நம்ம சாப்பிடும் பொழுது, இல்லை பழங்களாக நம்ம காய்கறிகளாக நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அதனால் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி இருக்க ஃபேட் குறையும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகும், ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும், PCOS மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளும் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கசகசா. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ கட் ஃப்ரூட்ஸ்லேயோ வெஜிடபிள்ஸ்லேயோ பெண்கள் கசகசா ஒரு 1/2 ஸ்பூனை தூவிட்டு சாப்பிடும் பொழுது, குறிப்பாக 6th டேலேருந்து ஒரு 15th டே வரைக்கும் சாப்பிடும் பொழுது அவங்களுடைய கருமுட்டை சார்ந்த பிரச்சனைகள் சீராகி கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரௌன் ரைஸ் வந்து குக் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இஞ்சியும் பூண்டையும் மேலே வந்து திருகி விட்டுறது. அது அப்படியே நம்ம அந்த ப்ரௌன் ரைஸ் அவலோடையோ இல்லை சாதத்தோடையோ சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா சிந்தசிஸ் ஆகி கெட்ட பாக்டீரியாலாம் வெளியேறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஹார்மோன் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ ப்ரௌன் ரைஸ் அவலோட அது கூட கொஞ்சம் வெஜிடபிள் சேர்த்துட்டு கூட இந்த பூண்டையும் இஞ்சையும் திருவி நம்ம அதை ஒரு டாப்பிங் மாதிரி போட்டு சாப்பிடும் பொழுது ஈஸியாக நம்ம கட் ஹெல்த்தும் பேலன்ஸ் ஆகும், அதே சமயம் ஹார்மோனும் ரெகுலர் ஆகும், நம்மளுடைய பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. நார்மலாக நம்ம இட்லி பொடி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த இட்லி பொடியோட ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் நம்ம ஃப்ளாக்ஸ் சீடும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக 10 to 15 டேஸ்க்குள்ளே சாப்பிட்டோன்னா நம்மளோட LH லெவல் பேலன்ஸ் ஆகிட்டு அது கூடவே சீக்கிரமாக ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கருமுட்டை வெடித்து வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்கு நம்ம தொடர்ச்சியாக இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நான் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் எடுத்துக்கும் பொழுது கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய பீரியட்ஸும் ரெகுலராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எள்ளு பொடி. பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கருப்பை நல்லபடியாக பீரியட்ஸ் டைமில் சுத்தமாகிறதுக்கு இந்த எள்ளு பொடி பயன்படும். ஸோ நார்மலாக நீங்கள் சாதப்பொடியோட ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு பொடியும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று உங்களுக்கு தேவையான பீரியட்ஸ் டைம் வரக்கூடிய பெயினை சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ஈஸியாக கிடச்சிரும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மூடு எலிவேட்டடாக இருக்கும். எள்ளு நீங்கள் நிறையா சாப்பிடும் பொழுது உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும், உங்கள் ஹார்மோன்ஸ் எலிவேட்டடாக இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உணவில் வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், அன்றாடம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் மேலே ஒரு ஸ்பூன்
தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது, ஒரு அரை ஸ்பூன் பட்டைப்பொடி போட்டு சாப்பிட்றது, சன்னலவங்க பட்டைப்பொடி போட்டு சாப்பிட்றது, ஒரு ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸீடு வந்து சேர்த்து சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து எள்ளு பொடி பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் நம்ம எடுத்துக்கிறது, கசகசாவை ஃப்ரூட் சாலடில் போட்டு சாப்பிட்றது, ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து கிரேட் பண்ணிவிட்டு திருவி விட்டுட்டு அதை நம்ம எடுத்துக்கிறது. இது எல்லாமே சின்ன விஷயமா தானுங்க உங்களுக்கு தெரியுது. ஆனால் அத்துணையும் உங்கள் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட்டையும் குறைச்சிரும், ஹார்மோன்ஸையும் ரெகுலர் பண்ணும், பீரியட்ஸும் ரெகுலராக வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.